ஒரு நிமிஷம். சிபிஎஸ்இ கொண்டு வந்திருக்க ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங்னால 12th எக்ஸாம்ல உங்களோட மார்க்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? இந்த மெத்தட் 2014 கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெத்தட்ல என்ன பண்றாங்க, உங்களோட ஆன்சர்ஸ் ஸ்கேன் பண்ணி டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணி மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த மெத்தட்னால அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்றதுல ஹியூமன் எரர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் மட்டும் 12th எக்ஸாம்காக கிட்டத்தட்ட 98 லட்சம் பேப்பர்ஸ் ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் சில பேப்பர்ஸ் லைட் இங்க் மாதிரியான காரணத்தால கிளியரா இல்ல, பிளர்ரா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி மேனுவலா ரீசெக் பண்ணப்பட்டு, அதுவும் கிட்டத்தட்ட 13,000 பேப்பர்ஸ். சோ அப்ப ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி ஒருவேளை ஸ்கேன் பண்றப்ப என்னோட ஆன்சர்ஸ் கிளியரா இல்லாதனால மார்க் குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி தெளிவுபடுத்தாங்க. சோ இப்போ ரீவேல்யூவேஷனுக்கான ஃபீஸும் உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்க உங்க பேப்பர்ஸ வெரிஃபிகேஷன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி 700 ருபீஸா இருந்தது இப்ப 100 ருபீஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணும் அப்படின்னா முன்னாடி 500 ருபீஸா இருந்தது இப்ப 100 ருபீஸ் தான். நீங்க ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை மட்டும் ரீசெக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 25 ருபீஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை ரீவேல்யூவேஷன் பண்ணதுல உங்களுடைய மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த ரீவேல்யூவேஷனுக்கான பே பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, சோ டிஜிட்டல் மார்க்கிங்ஸ் பெஸ்டா இல்ல மேனுவலா கரெக்ட் பண்றது பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சோ 2014 கொண்டு வந்த மெத்தட் ஏன் இத்தனை வருஷமா இம்ப்ளிமெண்டேஷன்ல இல்லாம இப்ப 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியணுமா? அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.